வணக்கம் மக்களே, நான் உங்கள் பயணப்பித்தன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராஜபாளையத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ராஜபாளையத்துலேருந்து காசி வாரணாசி போக போகிறோம். எப்படி போக போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்கள் பயணப்பித்தன். இதுதான் மக்களே ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் 2 ட்ராக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வருது. எந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா கொல்லம் சென்னை எக்ஸ்பிரஸுங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வரும். இதை டயத்தை மாற்றி இப்போ நைட் 8:30க்கு போட்டிருக்காங்க. நம்ம இந்த ட்ரெயினில் வந்து விருதுநகர் வரைக்கும் போக போகிறாங்க. இங்கேருந்து 1 மணி நேரம். நம்ம வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் போட்டிருக்கோம். S7 வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா 16102 S7 நம்ம கோச்சு. இங்கே தான் வரும். அங்கே வெயிட் பண்ணுறோம். நைட்டு 8:30க்கு டைமு. கரெக்டான டயத்துக்கு ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் ஏறி விருதுநகர் நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. இது ஜென்ரல் கோச்சு. நம்ம வந்து ஸ்லீப்பரில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஜென்ரல் சீட்டிங் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி வீக் டேஸ்ட் அப்படின்றதுனால ஏசி A1 இந்த அளவுக்கு போகிறதுக்கு பகவான் நம்மளுக்கு பட்ஜெட் கொடுக்கல. P1 3rd கிளாஸ் ஏசி. இதில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். B2 2 ஏசி கிளாஸ் இருக்குது. 3rd ஏசி. நமக்கு S7 S1 வந்துருச்சு. விருதுநகருக்கு போகிறது அவைலபிலிட்டினால எனக்கு உடனே கிடச்சிச்சு. கரண்ட் அவைலபிலிட்டி தான் நான் போட்டேன். நான் சீக்கிரமே கிடச்சிருச்சு. 150 ரூபா டாக்ஸோட சேர்த்து 162 ரூபா வந்ததுங்க. S3 அடுத்து வந்து S4 வருங்க. அப்படியே S7 வந்துடும். நான் அப்படியே ஏறிக்கிறேன். விருதுநகரில் வந்து நான் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது முழுக்க சேவை மனப்பான்மை தான். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண தென் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி காசி போகணுன்றதுக்கு முழுக்க அந்த வீடியோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து விருதுநகர் ஜங்ஷனோட ஃப்ரண்ட், அதாவது விருதுப்பட்டி, காமராஜர் பிறந்த ஊர். நம்ம விருதுநகர் வந்தாச்சு. 10 மணிக்கு வந்துட்டோம் நைட்டு. நான் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். இது ஜங்ஷனுக்கு வெளியில். இங்கேருந்து காசி போகிறதுக்கு ட்ரெயின் வந்து எல்லா வியாழக்கிழமையும் கன்னியாகுமரி டு பனாரஸ் தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் 16367 வண்டி நம்பர் கேட்டுக்கோங்க. 16367 நைட்டு வியாழக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 11:55க்கு வந்து 11:57க்கு கிளம்பிடுவோம். 2 நிமிஷம் தான் இங்கே நிற்கும். நான் முன்னாடியே வந்துட்டேன். ட்ரெயினும் கரெக்ட் டயத்தில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ 11 மணி நைட்டு. இன்னும் 50 நிமிஷம் இருக்குது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3rd பிளாட்ஃபார்மில் வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் எங்கன்னு எனக்கு தெரியல. நானும் டிஸ்பிளேலாம் பார்க்கல. வெளியில் இருந்தேன் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அந்த டிஸ்பிளே தெரியுது ஏதோ 3rd பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அதாவது 11:55 அரைவல் போட்டு 3ர்டுன்னு போட்டிருக்காங்க. பட் அது கிடையாது. அது புனலூர் வண்டி. அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ போடுறாங்க. காசி பனாரஸ் அப்படின்னு போட்டு 2மே 3rd பிளாட்ஃபார்ம் தான் போடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அது 11:55 2 ட்ரெயின் வந்து இங்கே அரைவல் ஆகுது. ஒன்று வந்து மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து கன்னியாகுமரி பனாரஸ். நம்ம இது 2மே 3 தான் போடுறாங்க. அந்த இதில் எனக்கு ஒன்றுமே புரியல. 11:55 2 ட்ரெயினும் அரைவல்னு போட்டு 3rd பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. எது ஃபஸ்ட்டு வருதோ நம்ம தெரிஞ்சிடும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும் 2மே. எது நமக்கு வருதோ ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து அந்த டிஸ்பிளே காமிச்சேன். பக்கத்தில் வந்துட்டேன். இப்போயும் பாருங்கள் 16367 இப்போ வந்து ஹிந்தியில் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி பனாரஸ் எக்ஸ்பிரஸ் 11:55 அதாவது 23:55. அடுத்து 16729 மதுரை புனலூர் விரைவு வண்டி. அதே 11:55 23:55 அரைவில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியும் நான் லோக்கல் ஆப்போசிட் டைரக்ஷனில் எது வரும் எப்படி ஏறி போகணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வண்டி நம்பர் போட்டாங்க 16367 A1. அங்கே B3. நம்ம வந்து B2 அதாவது 3rd ஏசியில் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போக போகிறோம். ஆக்சுவலாக 2 ட்ரெயினுமே இதே பிளாட்ஃபார்மில் தான் வருது. புனலூர் வண்டி கொஞ்சம் லேட்டாக வருது போல். மதுரையிலேருந்து வருது. சேம் டைமிங் தான். பட் கிராசிங்காக லேட்டாக வருது. பட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ட்ரெயின் வந்து பனாரஸ் ட்ரெயின் தான். ஐ மீன் வாரணாசி. இங்கே B3 நிற்கிது. இங்கே B2 3rd பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. நம்ம வண்டி வந்து கோயில்பட்டி வந்து கிராஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் டயத்துக்கு. நம்ம இந்த இடத்துல தான் இங்கே அந்த B2ன்ற போர்டு இல்லை. இங்கே தான் வெயிட் பண்ணணும். நான் உள்ளே ஏறி தூங்கிடுவேன். திருப்பி எங்கே எந்திரிச்சு வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன்றது தெரியல. காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 11:57. நம்ம ட்ரெயின் 11:55க்கு தான். 11:45க்கே ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெயின் 2nd பிளாட்ஃபார்மில் வருது அப்படின்னு. 16367 கன்னியாகுமரி பனாரஸ் எக்ஸ்பிரஸ் வந்து
தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வருது, புனலூர் வந்து 3 வருது. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ரெண்டுமே 3ன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ சடனாக 2ன்னு மாற்றிட்டாங்க. இது 3, இது 2. பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோச் பார்த்திங்கன்னா B2. இங்கே வந்து 16367 போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் என்ன கோச் வருதுன்னு பார்ப்போம். ஐ தாட் ஏசி தான். B1, B2 இங்கே இருக்குது, அதுக்கான நோட்டீஸ் போர்டு இல்லை. B3 அங்கே வரும். ஸோ நம்ம இங்கே போய் நிற்போம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மு, இது செகண்ட் பிளாட்ஃபார்மு. தேர்ட் பிளாட்ஃபார்மில் புனலூர் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு, மதுரை புனலூர். செகண்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி கன்னியாகுமரி பனாரஸ் தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. நம்ம தலைவன் வரான் பாருங்கள், ஜம்முன்னு வரான். நான் வந்து ஏசியில் தான் புக் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. செகண்ட் பிளாட்ஃபார்மில் B2 என்னுடைய கோச் நம்பர். தேர்ட் பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம தலைவன் வந்துட்டுருக்கான் பாருங்கள், நம்ம தலைவன் வர்றத. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரிசர்வேஷன் கோச்சு, அவ்வளோவா கூட்டம் இல்லை. அதில் இது ஸ்லீப்பர் போயிட்டுருக்கு. இது S1, இது S2. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து S3. இதில் வந்து ஸ்லீப்பர் இருக்குது, அண்டர் ரிசர்வேஷன் இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, தேர்டு எக்கனாமிக் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. இது வந்து பேண்ட்ரி, இது போகிறது S5, S6 வந்துருச்சு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 ஸ்லீப்பர் கோச் வச்சுருக்காங்க அந்த வண்டியில். இப்போ வந்து M1, இது M1, அதாவது எக்கனாமிக், தேர்ட் ஏசியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக். M2, இது வந்து M2. அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்க்கலாம் என்னன்ட்டு. M3, தேர்ட் ஏசியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் வந்து 3 இருக்குது. அடுத்து வரதெல்லாம் தேர்ட் ஏசி, ப்ராப்பர் தேர்ட் ஏசி. இது B1. காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு காவல்துறையெல்லாம் பாதுகாப்பு நிற்கிறாங்க. நம்ம கோச் இந்த இருக்குது B2. போய் ஏறிடலாம், அப்படியே அடுத்து உள்ளே போய் சந்திக்கலாம். அடுத்து B2க்குள்ளே போக போகிறாங்க. மணி வந்து 12:05 மிட் நைட்டு. நம்ம சீட் நம்பர் வந்து 56, சைடு அப்பரு. இதுக்கு மேலே எடுக்க முடியாது, நிறையா பேசஞ்சர்ஸ்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் நம்ம சீட்டில் பேசாமல் பொத்துனாப்பில் படுத்துட வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு 56னால் இந்த சைடு அப்பருக்கு அடுத்த சைடு அப்பர், இந்த சைடு அப்பர் தான் என்னுடைய சீட்டு. 48 மணி நேரம் நான் அதில் தான் வரப்போகிறேன். ரொம்ப நாள் கழித்து, ஒரு 10 வருஷம் கழித்து வந்து நான் வந்து ஒரு 48 மணி நேரம் வந்து ஒரு ஜர்னி வந்து ரயிலில் பயணம் பண்ண போகிறேன். நம்ம காசு மக்களே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீட்டில் வந்து படுத்தாச்சு. 48 மணி நேரத்துலேருந்து 54 மணி நேரம் இதில் தான் இருக்க போகிறோம். எல்லாம் லைட்டு போட்டு செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் நான் வீடியோ எடுத்தேன். மணி ஒரு 12:15 ஆகுது. எப்போ தூங்க போகிறோம் என்ன அப்படின்றது தெரியல எனக்கு. சும்மாவே தூக்கம் வராது. டைம் வேறு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் நம்ம கோச்சில் எத்தனை தமிழ்காரங்க இருக்காங்க. ஏன்னா 48 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இந்த ட்ராவலில் நிறையா புது புது மனிதர்கள், புது புது விஷயங்களை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என் கூட நீங்கள் தொடர்ந்து பயணிங்க, உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 3:05 நம்ம வந்து திருச்சி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 12:05க்கு வந்து விருதுநகரில் ஏறி 3:05க்கு திருச்சி வந்திருக்கோம். தூங்கவே இல்லை. இனிமையாவது போய் தூங்கலாம்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் தூங்கணும். காலை சாப்பாடு எங்கே சாப்பிட போகிறோம், எங்கே வாங்க போகிறோன்றது தெரியல. வாங்க போகலாம். இங்கே எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு இவர் தாங்க நம்மளுடைய கெஸ்ட்டு. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த பயணப்பித்தன் சேனலோட முதல் எடிட்டர் வந்து இவர் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் வந்து இந்த சேனலை வந்து வளர்த்து விட்டார். அவருடைய ஞாபகார்த்தமாக அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. திருச்செங்கோட்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காரு. கோஸ்ட் வந்திருக்காரு. மணி வந்து காலையில் 9:20 ஆகிடுச்சுங்க. நான் வந்து திருச்சியில் படுத்தவன் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். வண்டிக்கு வந்து விழுப்புரம் தாண்டிட்டு அடுத்து நிற்க போகிற ஸ்டாப் வந்து செங்கல்பட்டுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா காலையில் 9:40. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கல்பட்டு. ஆக்சுவலாக செங்கல்பட்டுக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆக வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் 9:40க்கு ரீச் ஆகிடுச்சு. 10:10க்கு தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டைம் கிடச்சிருக்கு. தூங்கி எழுந்துச்சி வெளியில் வந்து நிற்கிறேன். இந்த சென்னை மாநகரத்தில் உள்ளே வந்து நான் நிற்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து எக்மோர் போகாது. இந்த ட்ரெயின் எப்படி போனால் காஞ்சிபுரம், அரக்கோணம், பெரம்பூர் வழியாக உள்ளே போயிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து காஞ்சிபுரம்.
10:10க்கு இந்த வண்டி எடுப்பாங்க. 10 மணிக்கு வர வேண்டியது 9:40க்கு வந்துருக்கு. இப்போ செங்கல்பட்டில் நம்ம தம்பி என்னை பார்க்க வந்திருக்கான். சாப்பாடோட ஹெல்மெட்டில் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக எனக்கு இவனுக்கு 3 வருஷம் பழக்கம். என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட இருந்தவன், அவனுக்கும் நான் இருந்தவன். நாங்கள் 2 பேரும் சட்டையெல்லாம் மாற்றி போட்டுக்கிறோம். அவன் யாவமா எனக்கு என்கிட்ட ஒரு சிவப்பு கலர் சட்டை இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் நிற்கும் ட்ரெயின் சொன்னேன். டப்பன்னு வீட்டிலேருந்து கிளம்பி சாப்பாடோடு வந்துட்டான். 2 தோசை வடையோடு வந்துட்டான். என்னுடைய நட்பு ஓட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னோடய நட்பு ஓட்டை ரொம்ப குறுகியது தான். ஆனால் குறுகியதாக இருந்தாலும் எல்லாருமே எனக்காக என்னால் பண்ணக்கூடியவங்க தான். மக்களே வந்து நான் தூங்கிட்டேன். எனக்கு பெரம்பூர் தெரிஞ்சு நான் பெரம்பூரில் எழுந்திரிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்கின வந்து இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். வண்டி வந்து ஓங்கல் தாண்டி தெனாலி வரப்போகுதுங்க. மணி இப்போ வந்து ஒரு சாயங்காலம் 6 மணி ஆகுது. வெளியில் எதுவும் வீடியோ எடுக்க முடியல தூங்கினதுனால. இறங்கி எடுத்து இதுக்கப்புறம் பெரிய ஸ்டேஷன் வந்து விஜயவாடா. நைட்டு வந்து டிஃபன் வந்து விஜயவாடாவில் தான் வாங்கணும்னு இருந்தேன். இப்போ தான் நான் சாப்பிட்டேன் சாயங்கால சாப்பாடு. மத்தியால சாப்பாடு வந்து இப்போ தான் சாப்பிட்டேன். வீட்டிலேருந்து லெமன் கட்டி கொண்டு வந்திருந்தேன். அதை வீடியோ எடுக்க முடியலை, மறந்துட்டேன். நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். காலையில் தோசை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க பசங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வீடியோவில். லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து லெமன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டின்னர் வந்து விஜயவாடாவில் 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும். அது ஏதாவது வாங்க பிளான் பண்ணணும். மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 7:10 சாயங்காலம். இப்போ நம்ம தெனாலி ஜங்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். 2 நிமிஷம் தான் இங்கே ட்ரெயின் நிற்கிங்க. நான் சும்மா இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் விஜயவாடாவில் வந்து 10th பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அங்கே என்னுடைய ஹோட்டல் கான்டாக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இங்கேருந்தே கால் பண்ணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ 10 நிமிஷம் விஜயவாடாவில் நிற்கும். அங்கே போய் இறங்கி வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரணுங்க. இப்போ அப்படியே நான் நடந்து வந்துட்டாங்க. என்னுடைய கோச் B2. நான் அப்படியே நடந்து வந்து H2 கிட்டே நான் நிற்கிறேங்க. அவ்வளோதான், உள்ளே ஏறிடுவோம். ஏன்னா 2 நிமிஷம் தான் இங்கே ட்ரெயின் நிற்கும். உள்ளே ஏறி அப்படியே பாஸ் ஆகிடலாம். மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஜயவாடா ரீச் ஆக போகிறோம். 8 மணிக்கு டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் மணி இப்போவே 8:05 ஆகிட்டு. இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு நாங்கள் ஒரு கோயில், அங்கே அது பத்ரகாளியம்மன் கோயிலுன்றாங்க. இங்கேயும் வந்து படித்துறைகள்லாம் இருக்குது. தெனாலிக்கு அப்புறம் உங்களை வந்து நான் இந்த பிரிட்ஜில் வந்து நான் மீட் பண்ணுறேன். 10 நிமிஷம் நான் வெளியில் போய் சாப்பாடு வேறு வாங்க போகணும். பார்த்துக்கோங்க. இது என்ன ஆறுன்னு எனக்கு தெரியல. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அந்த விஜயவாடாவில் இது என்ன ஆறு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது தெரியலை. மக்களே விஜயவாடாவில் ஓடிட்டு இருக்கோம் வெளியில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கு. 8:10க்கு வரக்கூடிய ட்ரெயின் 8:15க்கு வந்துருக்கு. 8:25க்கு எடுத்துருவாங்க. ஒரு வேளை சோத்துக்கு எப்படி ஓடிட்டு இருக்கோம். நம்ம வண்டியோட அன்ரிசர்வேஷன் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே மோர் விற்றுட்ருக்காங்க, வாழைப்பழம் விற்றுட்ருக்காங்க, சமோசா விற்றுட்டு இருக்காங்க, வாட்டர் பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா தூங்கியாச்சுங்க. காலையில் 11 மணி ஆகுது. தூங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ பேண்ட்ரிக்கில் வந்துட்டேன். சப்பாத்தி வாங்கிட்டேங்க. 120 ரூபா சொன்னாங்க. நீ போடா உன்னுடைய கோச்சிக்கு எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு உடனே பேண்ட்ரிக்லேயே கொடுத்தாங்க. அதில் ஒரு கேபின் மாதிரி இருக்குது. அதில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃபுல்லு பேண்ட்ரிக் ஃபுல்லாக ஏசி. நம்ம உள்ளே சாப்பிட விட மாட்டாங்க. நாங்கள் பக்கத்தில் வந்து சின்ன அவங்களுடைய சீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். ஆக்சுவலாக வந்து 6 சப்பாத்தி வச்சுருக்காங்க. ஏதோ சப்ஜி ஏதோ குழம்பு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து 120 ரூபா வாங்கியிருக்காங்க. மணி ஒரு 11:15. இப்படி சப்பாத்திலேருந்து புகையாக வருது. மக்களே பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ஜங்ஷன் வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டர் கிராசிங்கில் போட்டாங்க. ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிட்டோம். ஆக்சுவலாக மத்திய பிரதேஷ் ஜபல்பூர். இங்கே வந்து ஒரு 1:10க்கு ட்ரெயின் போகுங்க. லஞ்ச் வாங்கினா இறங்கி வாங்கிக்கோங்க, இல்லை ஆர்டர் பண்ணால் ஆர்டர் கூட போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நீங்கள் ட்ரெயின் இங்கே நிற்குங்க. 4 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கணும் மத்திய பிரதேஷ். இதுக்கப்புறம் அடுத்து வாரணாசி தாங்க போவோம். இதுக்கிடையே 4 ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் யூபிக்குள்ளே நம்ம வண்டி போயிடுங்க. பாருங்க வெயில் அடிக்குது, கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குங்க. சிக்னல் போட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாரல் பெஞ்சுதுங்க. அப்படியே கிளைமேட் மாதிரி லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களே ஜபல்பூர் வந்துட்டோம்.
1 மணி இல்லை 1:15 கிட்ட வரணும் ஜபல்பூர். ஆனால் 1:25 வந்துட்டாங்க. 10 நிமிஷம் நிற்கும். நிறையா கிராசிங் போட்டு தான் வந்தான். இதுக்கப்புறம் மேஜராக ஒரு 4 ஸ்டேஷன் தாங்க இருக்குது. வாரணாசி போயிடும். இங்கேருந்து 500 கிலோமீட்டர் வந்து வாரணாசி வருதுங்க. இங்கே இட்லி சமோசாலாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. நான் காலை சாப்பாடே 11 மணிக்கு தான் சாப்பிட்டேன். என்கிட்ட மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் இருக்குது. இங்கே அப்படியே வெயிட்டிங் லான்ச்லாம் உங்களுக்கு இருக்குங்க. நான் அவட ஆக்சுவலாக போய் ஒரு தம்ஸ் அப் வாங்க போகிறேன். வாங்கிட்டு மறுபடியும் போய் தூக்கத்தை போட்டு 4 மணிக்கு லெமன் சாப்பிட்றேன். இதாங்க நம்ம கோச்சு B2. எனக்கு வந்து இதில் தான் இருக்குது. இதில் 56 அந்த சைடு எனக்கு மேலே அப்பரு. இந்த சொன்ன இட்லிலாம் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு. இந்த பையா தான் இட்லி விற்றுட்ருக்காரு. நிறையா சாப்பாடுலாம் இங்கே கிடைக்குதுங்க. நீங்கள் ஆர்டர் போட்டு ட்ரெயின்லேயே வாங்கலாம். கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலே நிறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜபல்பூர் வந்து ஒரு மேஜர் ஸ்டேஷனாக இருக்குது உங்களுக்கு. இங்கே பக்கத்துலேயே கடைகள், வாட்டர் பாட்டில் எல்லாமே இங்கே என் கோச் பக்கத்தில் அவைலபிளாக இருந்தது. 10 நிமிஷம் நிற்கிது. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஜபல்பூர் ஸ்டேஷனை பயன்படுத்திக்கோங்க. மக்களே பார்த்தீங்கன்னா மணி 3 மணி. எங்கன்னு தெரில, கிராசிங் போட்டாங்க. நான் இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன். இருந்துச்சு வெளியில் வந்து மழை பெய்யுது, வெயில் அடிக்கி இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது. யூபியில் வந்து மான்சூன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காசிலெலாம் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அலர்ட் கொடுக்குற நேரம் தான் காசிக்கு போக போகிறோம். எப்போ இந்த ட்ரெயின் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே 1 மணி நேரம் லேட்டு. இனிமேல் தான் நான் போய் சாப்பிடணும். எல்லாம் ட்ரெயின் விட்டு இறங்கி நிற்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது இறங்கி நிற்கிறது. ஏற்கனவே இறங்கிட்டோம். ஜபல்பூரில் இறங்கணும். சரி இப்போயும் வாங்க என்ன செய்ய போகிறோம். சிக்னல் போட்டாங்கன்னா மூவ் ஆகிடும் பாருங்கள். எல்லாம் அந்த முன்னாடிலாம் நிற்கிறாங்க. இறங்கி நிற்கிறாங்க. எப்போ திடீர்னு சிக்னல் வந்துட்டுனா ஏறித்தான் ஆகணும். நம்ம அந்தளவுக்கு ட்ரெயின் அப்லாம் ஆகலை. சும்மா போர் அடிக்கு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்திருக்கோம். அங்கே ஒரு தாத்தா எட்டி பார்க்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இறங்கி நின்னார். ட்ரெயின் மேலே ஏறிட்டார். நான் திருப்பி மக்களே பார்த்தீங்க அப்படின்னா கட்னி ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஊர் வந்திருக்கும். இதுவும் மத்திய பிரதேஷ் தான். ட்ரெயின் வந்து 1.25 மணி நேரம் லேட்டாக வருது. 2:30 வர வேண்டிய ட்ரெயின் வந்து 3:45 இங்கே வந்திருக்கு. ஸோ ஏதாவது பிஸ்கட் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கேன் நான். 5 நிமிஷம் நிற்கும். அதுக்குள்ளே ஏதாவது வாங்கிட்டு உள்ளே ஏறிட வேண்டியதான். எப்போவுமே நார்மலாக அந்த ட்ரெயின் வந்து கட்னி ஜங்ஷனில் 5 நிமிஷம் நிற்குங்க. பிரயாக்ராஜ் போகிறதுக்கு பிரயாக்ராஜ் சோக்கி போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. பட் ஜஸ்ரான்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து கிராசிங் போட்டாங்க. ஆக்சுவலாக இது ஸ்டாப்பிங் கிடையாது. பிரயாக்ராஜ்லேயே 2 ஸ்டேஷன் இருக்குது. பிரயாக்ராஜ் சோக்கி. இது பிரயாக்ராஜ் சோக்கி தான் எங்கள் ட்ரெயின் போகுங்க. ஏதோ ட்ரெயின் வருது அந்த ஆப்போசிட்டில். அதனால் எங்கள் ட்ரெயினை கிராசிங் 8:15 ஆகுது மக்களே. பிரயாக்ராஜ் சோக்கி அலகாபாத் வந்துட்டோம். அடுத்த ஸ்டேஷன் வாரணாசி தான். இங்கேருந்து 150 கிலோமீட்டரு. இப்போவே நிறையா கிராசிங் போட்டு போனால் எப்போ போகுன்றது தெரியாது. ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இங்கே 2 நிமிஷம் தான் நிற்கும். ஏற போகிறாங்க மக்களே. பிரயாக்ராஜ் சோக்கிலேருந்து வண்டி சரி விரட்டி வந்தோம். இப்போது வாரணாசிக்கு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. மணி 10:15 ஆகுது. நினச்சா பேர்லாம் இங்கேருந்து உருட்டுன்னு உருட்டுறான். 11:30 தான் இதோட டைமிங்கு வாரணாசி. ஆக்சுவலாக நம்ம இறங்க போகிறது வாரணாசி ஜங்ஷன். வாரணாசி ஜங்ஷனில் இருந்து பனாரஸ் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு பனாரஸ். நான் இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்து வாரணாசி ஜங்ஷன். ஆனால் நான் ஏறினது விருதுநகர். கிட்டத்தட்ட ஒரு 2400 கிலோமீட்டர், 2590 கிலோமீட்டர் இதில் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். 48 நிமிடத்தில் கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வண்டி நிறுத்தே விட்டான். இப்படி பல இடங்களில் நிறுத்தி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 11:30 தான் வாரணாசி ஜங்ஷனுக்குள்ளே உள்ளே போகும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே 48 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து வாரணாசி வந்துட்டோங்க. 11:25 வரக்கூடிய ட்ரெயின் 11 மணிக்கு வந்துச்சுங்க. விருதுநகரில் ஆரம்பித்து காசி தமிழ் சங்கமம் ட்ரெயினில் நம்ம வாரணாசி வந்திருக்கோம். அந்த ட்ரெயின் பனாரஸில் வரைக்கும் போகும். நம்ம வந்து வாரணாசி ஜங்ஷன்லேயே இறங்கிட்டோம். காசி, வாரணாசி ஜங்ஷன், பனாரஸ்னு 3 ஸ்டேஷன் இங்கே இருக்குங்க. 3மே காசி தான். நான் இறங்கினது வாரணாசி ஜங்ஷன். பார்த்துக்கோங்க. மணி 11.
நம்ம காசி வந்தாலே நம்ம முகம் வந்து பிரைட் ஆகிடுங்க. அது லைட்டுக்காகலாம் கிடையாது. என் மனசில் 1000 கவலைகள். என் முதுகு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ முதுகில் கத்தி வச்சு குத்துற மாதிரி காயங்கள்லாம் நிறையா இருக்குது. என்னால் நைட்டு தூங்க கூட முடியாது. ஆனால் காசி வந்துட்டேன்னா தன்னை எல்லாம் மறந்து ஒரு பித்தனா, ஒரு பயண பித்தன் எப்படி பித்தனா தெரியணும். காசியில் ரொம்ப பெரிய பித்தனா தெரிய போகிறேன். எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். கூட உள்ளவங்களாம் சந்தோஷமாக வச்சுக்கிறோங்க. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுறதுனா ஒரு எனர்ஜி, சத்தம் அதிகமாக வருது. இன்னும் சாப்பிடல, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் மனசில் 1000 கவலைகள். எல்லாத்தையும் மறந்து பயணப்பித்தன் இந்த காசியில் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். புது அத்தியாயம் காசியிலிருந்து உங்கள் பயணப்பித்தன்.